வணக்கம் நண்பர்களே, தமிழ் டுடே மோட்டார்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். வெயில் காலங்களில் நம்முடைய காரோட டயர் ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா வெயிலில் நீ கார் நிப்பாட்டி வச்சிருக்கும் போது அதோட ப்ரெஷர் வந்து திடீர்னு இறங்கிடும். அது மாதிரி வந்து நம்ம லாங்கில் டிரைவ் போனோம் அப்படின்னா அதோட வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கூடிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது நிறையா இதனால் வந்து விபத்துகள்லாம் வந்து ஏற்படுறான சூழ்நிலையில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காரை வந்து சரியான முறையில் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம். அது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து இந்த டயர் ப்ரெஷர்னால வந்து வருது. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டமாக நம்முடைய காரில் இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலமாக நம்முடைய காரோட டயரில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு வயர்லெஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா 4 ரிசீவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரிசீவர் எல்லாத்தையும் நம்ம வந்து காரை வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஸ்பிளே டிவைஸ் ஒன்று இருக்கும். அந்த டிஸ்பிளே டிவைஸில் நம்முடைய காரில் வந்து என்னென்ன ஒரு டயர்லையும் வந்து என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இது மானிட்டர் பண்றது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்முடைய ஒரு டயர்ல வந்து லோ ப்ரெஷர் ஆனது அப்படின்னா அதை வந்து உடனடியாக சவுண்ட் கொடுத்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹை ப்ரெஷர் போனாலும் வந்து இண்டிகேட் பண்ணும். அது மாதிரி ஹை டெம்பரேச்சர் போனாலும் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ல வந்து இருக்குது. இதில் வந்து நீங்க எந்த விதமான வயரும் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. கம்ப்ளீட்டா வந்து வயர்லெஸ்ல தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா சோலார்ல இருந்து அதுவே எடுத்துக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து மழைக்காலங்களில் வந்து நீங்க யூஎஸ்பி மூலமா சார்ஜ் பண்றதை கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் நம்முடைய காரில் இன்ஸ்டால் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன யூசஸ் எல்லாம் இருக்குது, இது நம்ம எப்படி வாங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. ஸோ இதுதான் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமோட பாக்ஸ். இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது இன்ஸ்டால் பண்ணுறது ஆப்ரேட் பண்ணுறதுல டவுட்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம டேஷ்போர்டில் வைக்கிற கண்ட்ரோல் டிவைஸ். இதில் தான் வந்து டிஸ்பிளே இருக்கும். அந்த மாதிரி இதில் தான் வந்து சோலார் சார்ஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டராக வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த டிவைஸ் தான். நெக்ஸ்ட்டு சென்சரை டைட் பண்ணுறதுக்காக ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த டிஸ்பிளே டிவைஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததான் 4 சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சென்சர்ஸ் தான் வந்து டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த டிஸ்பிளே டிவைஸ்க்கு வந்து சென்ட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டயரோட மவுத்தில் மாட்டுறதுக்காக த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டைட் பண்ணிட்டா போதுமானது. இந்த டிஸ்பிளே டிவைஸை நம்ம கார் டேஷ்போர்டில் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக எந்த இடம் வந்து கரெக்டாக செட் ஆகுமோ அந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோல் டிவைஸில் டிஃபால்ட்டாக அவங்க வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹை ப்ரெஷர் அலாம் வந்து எந்த வேல்யூவில் வரணும், அந்த மாதிரி லோ ப்ரெஷர் அலாம் வந்து என்ன வேல்யூவில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் வந்து செட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஒரு டெம்பரேச்சருக்கும் உள்ள கண்ட்ரோல்ஸும் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு டயர்லையும் வந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் வந்து காட்டுது. ஸோ வந்து நம்ம வந்து சென்சர் இன்னும் மாட்டவே இல்லை. ஸோ 000 அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து தான் நம்ம சென்சர்ஸை வந்து டயரில் மாட்டலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்சரை மாட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க அந்த ஆன்டி தெஃப்ட் நெட்டை வந்து மாட்டிக்கணும். இந்த நட்டு எதற்காக மாற்றோம் அப்படின்னா சென்சர்ஸ் வந்து வெளியில் வந்து இருக்கிறதுனால ஈஸியாக யார் வேணாலும் கழட்டிட்டு போக முடியும். ஸோ அதை கழட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நட்டு வந்து யூஸ் ஆக போகுது. இது எப்படி அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். இப்போ சென்சாரை குறிப்பிட்ட அளவு கையால் டைட் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு டைட் பண்ண அப்புறமாக நம்ம ஏற்கனவே மாட்டின ஆன்டி தெஃப்ட் நட்டு இருக்கும். அந்த நட்டை திரும்ப ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நட்டு வந்து இந்த சென்சரில் வந்து டைட் ஆயிரும். ஸோ இதற்கப்புறமா நீங்கள் இந்த சென்சரை கழட்டணும் அப்படின்னா கையால் கழட்ட முடியாது. நீங்கள் அந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணி திரும்பவும் வந்து ஆன்டி தெஃப்ட் நட்டை வந்து லூஸ் பண்ணதுக்கு அப்புறமாக தான் இந்த சென்சரை வந்து கையில் வந்து கழட்ட முடியும். ஸோ சென்சரோட பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சரை நம்ம எப்படி அட்டாச் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு வீல்லையுமே வந்து இந்த ஒரு சென்சரையும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இப்போ உங்களுடைய டிஸ்பிளேல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டயரோட ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது மானிட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற டிவைஸில் இப்போ வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. 31 PSI வந்து ஒரு டயர்லையும் வந்து இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுது. இந்த டிவைஸ் சோலாரில் ஒர்க் ஆகிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு அப்படி ரொம்ப மழை காலங்களில் ரொம்ப இருட்டில் அந்த மாதிரி நீங்கள் ஷெட்டுக்குள்ளே கார் நிப்பாட்டி வைக்கிற நேரங்களில் அந்த மாதிரி இடத்துல சார்ஜ் ஏறாது அப்படிங்கிற ஒரு இது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வந்து யூஎஸ்பி மூலமாக சார்ஜ் போட்டுக்கலாம். நான் இந்த டிவைஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு தடவை கூட சார்ஜ் பண்ணதே கிடையாது. சோலார்லேயே வந்து எப்போயுமே வந்து ஃபுல்லாக இருக்குது பேட்டரி. இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது இந்த டிவைஸ் வந்து எப்போயுமே ஆனில் தான் இருக்குமா இல்லை நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது காரில் வந்து எந்த விதமான மோஷனும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். அதற்கப்புறமாக நீங்கள் வந்து காரில் ஏறினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டிவைஸ் வந்து ஆன் ஆகிடும். அந்த மோஷன் டிடெக்ஷன் சென்சர் வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடுது. அந்த மாதிரி இது நம்ம மூவ்மெண்ட்டில் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை உடனே வந்து டயர் ப்ரெஷரை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு டயரில் பஞ்சர் ஆகுது இல்லை வந்து ஒரு டயரில் வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது காற்று குறையுது அப்படின்னா அதை உடனடியாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சரும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட அக்யூரசி. நான் வந்து ஒரு டைம் வந்து பெட்ரோல் பங்கில் தான் வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணுவேன்.
ஸோ அப்படி ஃபில் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஒரு 33 பாயிண்ட் 34 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்து வண்டிக்கு வந்து காற்று பிடிப்பாங்க. ஸோ 33 பாயிண்ட் வந்து அதில் காட்டுது அப்படின்னா இங்கே நம்ம இந்த டிவைஸில் வந்து நமக்கு வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து வேரியேஷனாக தான் எப்பயுமே வந்து காட்டுது. ஸோ 33 பாயிண்ட்டுங்கும் பொழுது 31 32 அந்த ரேஞ்சில் வந்து காட்டுது. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வேரியேஷன் இருக்க தான் செய்யுது. அது நமக்கு பார்த்தாலே தெரியுது. உங்களுடைய காரில் இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய டயரோட ப்ரெஷரை வந்து ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து திரும்ப வந்து ஏர் ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுறதுக்கோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத பற்றி கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே மோட்டார்ஸ். நன்றி, வணக்கம்.